ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். ஒளிபெருக்கின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறீர்கள். அநேகர் என்னோடு கூட ஃபோனில் பகிர்ந்து கொள்கிறாங்க. இன்னும் அநேகர் நேரில் என்னிடத்தில் பேசுவாங்க. நல்ல பலனாக இருக்கிறது, நல்ல சமாதானமாக கிருபையாக தேவன் அருமையாக பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார். ஆகவே இன்றைக்கும் தேவன் நிச்சயமாக நாம் யார், நம்ம எப்படி செய்கிறோம், ஆண்டவர் நம்ம குறித்து என்ன திட்டங்கள் வச்சுருக்கிறாரு, எல்லாரும் நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம். வருகிற நாட்களில் இன்னும் ஆழமாக தியானித்து நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்ளப் போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான கிருபை நிறைந்த இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தி வேளையிலே பரிசுத்த ஆவியாண்ட நிறைவோடு கூட நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கவும் கேட்கவும் ஒப்பு கொடுக்கவும் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற இந்த நல்ல வார்த்தை, என்னோடு கூட பேசின நல்ல ஜீவனுள்ள வார்த்தை சங்கீதம் 31:15 வசனம். சங்கீதம் 31:15. சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும். நல்ல ஒரு அருமையான ஜெபம். சரியா? அவர் நல்ல ஆண்டவரை நன்றாக அறிந்திருக்கிறார். தேவன் தான் நமக்கு வெளிச்சம், தேவன் தான் நமக்கு பதில் கொடுக்கிறவர், தேவன் தான் நமக்கு உதவி செய்கிறவர், தேவன் தான் நமக்காக யுத்தம் செய்கிறவர், வழக்காடுகிறவர். இது நன்றாக தாவீது அறிந்திருந்ததுனாலே அவர் என்ன செய்கிறார்? கர்த்தாவே, முதல் வசனம் சங்கீதம் 31 முதல் வசனமே சொல்கிறாரு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவேன். இந்த சங்கீதம் முழுசும் பார்த்திங்கன்னா அவர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போராடி ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவேன். நிறைய உபத்திரவம், நெருக்கம், தாங்க முடியல, நிந்தை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? நீர் எனக்கு பலத்த துருவமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, எமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஸோ அவர்கள் எனக்கு மறைவாக வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி தேவரீரே எனக்கு அரண். அவர்கள் யார்? சத்துருக்கள், உங்களை நிந்திக்கிறவங்க, நம்மளை நிந்திக்கிறவங்க, நம்மளை சத்ருவாக பார்க்குறவங்க. நம்முடைய சத்துருக்கள் வேறு யாரும் அல்ல. வேதம் சொல்லுகிறது நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய வீட்டார் தானே என்று சொல்லி. அப்போ நம்முடைய மத்தேயு 10:36 வசனமும் மீகா 7:6 விதமாய் சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய சத்துரு அவர்கள் வீட்டார் தான். தகப்பனுக்கு விரோதமாய் மகன், தாய்க்கு விரோதமாக மகள், மாமிக்கு விரோதமாக மருமகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, விதமாக ஒரு குடும்பத்தார், ஒரு சொசைட்டி, இப்படி பக்கத்தில் இவங்க தான் நமக்கு சத்துருக்கள், வேறு அந்நியர்கள் அல்ல. ஆனால் இந்த இடத்துல அவர் அழகாக ஜெபிக்கிற, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஸோ நிறைய காரியங்கள் இதில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த நாட்களிலே சங்கரிக்க அவங்க அவர் நிறைய நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, நிறைய வாக்குத்தத்தங்கள். நான் உன் சத்துருவை என்ன செய்வேன், உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்றாரு. உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியாய் முறிந்தோடி போவாங்கன்றாரு. சத்துருக்களை முதுக காட்ட செய்வேன்றாரு. சத்துருக்களை நீங்கள் துரத்துவீங்கன்றாரு. சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம், உங்களை இச்சகம் பேசி அடங்குவார்கள் சொல்கிறாரு. அந்த சத்துருக்களை கடல் மூடி போடுவான். சத்துருக்களை கடல் என்ன செய்யுமா? மூடி போடுமா. நல்லா தெரியுங்களா நமக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் மோசையை தெரிந்து கொண்டார் இல்லையா? இந்த மோசே என்ற ஒரு அருமையான தேவ மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த தன்னுடைய சொந்த ஜனங்களை போய், என்னுடைய ஜனங்களை நீ என்ன செய்ய, அவங்கள அந்த எகிப்தின் ராஜாவுடைய கரங்களில் இருந்து நீ விடுவித்து என் ஜனங்களை இந்த மலையில் கொண்டு வந்து என்னை ஆராதிப்பதற்கு நீ கொண்டு வா என்று சொல்லி மோசையும் அவனுடைய சகோதரன் ஆரோனையும் தேவன் அனுப்பினார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? போகிறாங்க, அங்கே போய் என்ன செய்கிறாங்க? பயங்கர பிரயாசம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் அவனோட பேசுவேன்றார். ஆனால் அங்கே போனால் பார்வோன் ராஜா, அந்த ராஜாவோட இருதயத்தை தேவன் என்ன பண்ணிடுறார்? கடினப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பயங்கர பிரயாசம். ஒவ்வொரு முறையும் அவர் என்ன செய்கிறாரு? போராடி போராடி ஜெபம் பண்ணி போராடி அவர் ஜெயம் எடுத்தார். விசேஷமாக 10 வாதைகளை தேவன் அந்த இடத்துல அனுப்பினார். முதலாவது அது 2 வகையான காரியம். ஒன்று, அந்த எகிப்து ராஜாவுக்கு ஒரு சரியான பாடம். 2வது, மோசேக்கும் ஒரு சாந்தமுள்ள இருதயம்.
இருந்ததுன்றது அதன் மூலமாக நன்றாக அறிய முடிந்தது. பொறுமையாக தேவன் அந்த மகனை நடத்தினார். இறுதியாக 10வது வாதை, அது வீடு யாருடைய வீடுகளிலெல்லாம் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தம் அந்த நிலைக்காலில் பூசப்படாத வீடுகள் இருந்ததோ அந்த வீடுகளில் உள்ள பிள்ளைகள், தலைப்பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு வாதையை தேவன் அனுப்பினார். அப்போ இந்த எகிப்து ராஜாவுக்கு ஒரே ஒரு மகன். அவன் என்ன செய்யலை, அவன் நீ ஜனங்களை போக விடுன்னு சொல்லுவான், போவான். அவன் கேட்பான். இந்த வாதம் வரும் 9 வாதைகள் வந்தது. தவளையினால் வாதிச்சார், தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறிச்சுது, பேன் இருந்தது, வண்டு இருந்தது, கொள்ளை நோய் வந்தது, இருள் வந்தது, இப்படி நிறைய 10 வாதைகள் வந்தது. இந்த மனுஷன் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான். ஆனால் என்ன செய்கிற, இவரை ஏமாற்றிட்டான். இவரால் கொண்டு போக முடியல, ஜனங்களை அனுப்பலை அவர். ஆனால் 10வது வாதையில் ஆண்டவர் மரணத்தை அனுப்பும்போது இவனுடைய சொந்த மகன், யாருடைய நிலைக்கால்களெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீடுகளிலெல்லாம் மரண தூதன் உள்ளே போய் அந்த வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைகளை அவன் என்ன செய்கிறான், சங்கரிக்கிறான். மரித்து போகிறாங்க அந்த பிள்ளைங்க. அப்படி தான் அந்த எகிப்து ராஜாவுடைய மகன் என்ன செய்கிறான், ஒரே மகன் மரித்து போகிறான். அவன் தான் வணங்குற தேவனிடத்தில் கொண்டு போய் அந்த செத்த பிள்ளையை கொண்டு போய் போட்டு, நீ தான் உண்மையான கடவுள்னா இதை உயிர்ப்பின்றாங்க. அது எங்கே உயிர்ப்பிச்சா கொடுக்க முடியும்? அதால் முடியாது. ஆனால் என்ன செய்கிறான், அதுக்கப்புறம் தான் அவன் மோசேட்டு நீ உன் ஜனங்களை நடத்திட்டு போன்னு சொல்கிறான். ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அவன் என்ன செய்கிறான், ஜனங்களை ரொம்ப சந்தோஷமாக, ஜனங்கள் எல்லாரும் ஆடு மாடு கோழி எல்லாம் தனங்களுக்குரியதெல்லாம் சுருட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லோரும் அத்தனை வருஷங்களாக அந்த ஜனங்கள் அடிமையாக கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த உபத்திரத்திலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சத்துருவின் கரத்திலிருந்து அவங்க வெளியே வந்தாலும் அவங்க ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் அவங்க நல்லா நடந்து வர்றாங்க. அந்த நடந்து வரும்போது திடீர்னு அவங்களுக்கு எகிப்து ராஜாவுக்கு ஒரு இந்த ஜனங்கள் ரொம்ப பலசாலிகள், இவங்களை விடக்கூடாது, இவங்களை போய் திரும்ப என்ன செய்யணும், பிடிச்சி கொண்டு வாங்கடான்னு சொல்லி கொஞ்சம் குதிரைகளையும் ரதங்களையும் ஆட்களெல்லாம் சேகரித்து இந்த ராஜாவும் என்ன பண்ணுறாரு, கூடவே பின்னாடி என்ன செய்கிறாரு, துரத்தி வர்றாரு. இவங்க எல்லாம் பாவம், அவங்க எல்லாம் கடந்து வந்துட்டாங்க, பாதி தூரம் வந்துட்டாங்க, செங்கடல்கிட்ட வந்துட்டாங்க. கடலை கிராஸ் பண்ணி போகணும் அவங்க. ஆனால் கடல் கிராஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு இல்லை, கடலை சுற்றி தான் அவங்க போகணும். கடலை சுற்றி அவங்க போய்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு இவங்க வந்த உடனே அவங்க எல்லாரும் மோசேட்ட மோதுறாங்க. ஜனங்கள்லாம், ஏயா அங்கே பாரு, அந்த எனிமிகள் நம்மளை துரத்தி வர்றாங்க பாரு, அந்த பார்வோன் ராஜா அவன் என்ன செய்கிறான், அவன் ஜனங்களை ரதங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றான் பாரு. ஆனால் இப்போ நீ என்ன செய்யணும், நீ எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து சாகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த மோசேட்ட சண்டை போடுறாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் நின்று அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்துங்கள், இப்போ பாருங்கள் ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை பாருங்கன்னு என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, எழும்பி தன்னுடைய கோலினால் ஆண்டவர்கிட்ட இது பண்ணி அந்த கோலை தண்ணீரில் அடிக்கும் பொழுது அந்த கடல் 2ஆக பிரிகிறது. அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சத்துருக்கள் என்ன பண்ணாங்க, அங்கே அவங்க அந்த நேரத்தில் அவங்க கடலில் சத்துருக்களை என்ன செய்தான், கடல் என்ன பண்ணிச்சுதான், மூடி போட்டது. சங்கீதம் 78 53வது வசனத்தை பார்க்கும்பொழுது, சங்கீதம் 78வது சங்கீதம் 53வது வசனத்தில் ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்ன செய்கிறார், நல்ல ஜனங்களுக்கு நல்ல புரியும்படியாக நிறைய காரியங்களை, உனக்கு விரோதமாக யாராவது எழும்புனாங்கன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளையாக நீ கடைசி வரைக்கும் நீ பொறுமையாக நீ காத்திருந்து நீ அவருடைய கிருபைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாக அவர் உனக்காக யுத்தம் செய்வார். 78ஆம் சங்கீதம் 53வது வசனம் விதமாய் சொல்கிறது. 52 தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. இப்போ என்ன நடந்தது, இவங்க எல்லாரும் அழகாக பத்திரமா, அங்கே கடல் 2ஆக பிளக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் அது வழியாக நல்லா வெட்டாந்தரையாக அதில் ஆக்கி இந்த ஜனங்கள் அழகாக அதில் நடந்து வர்றாங்க. நடந்து எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. 6 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக அவ்வளோ பேரும். இதெல்லாம் நடந்த சம்பவங்க, விதத்தில் இதெல்லாம் நடந்த சம்பவம், உண்மையை எழுதியிருக்கிறாங்க. அந்த நடந்து அவங்க அந்த அக்கறைக்கு கடந்து சென்ற உடனே இவங்களும் நாமளும் போகலான்னு சொல்லிட்டு இந்த சத்துருக்களும் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை பின்தொடர்றாங்க. பாதி தூரம் வந்துட்டாங்க. ரதங்கள் குதிரைகள் எல்லாம் சரன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வர்றாங்களா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கரைக்கு போய் சேர்ந்தாங்களோ இல்லையோ, கடல் மூடிச்சு.
அதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்து. சத்துருக்களை கடல் மூடி போட்டது. உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி வர்றாங்களா? துரத்திக்கிட்டே இருக்காங்களா? நீங்கள் எங்கே போனாலும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்காங்களா? சிலர் எங்கே போனால் நம்ம இங்கே போனால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம்னா எங்கேயுமே நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் இருக்காங்க. எங்கே போனாலும் நம்ம என்ன செய்கிறோம், எது செய்கிறோன்னு பார்த்து நம்மளை ஏதாவது குறை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று நம்மளை என்ன செய்வாங்க, துரத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அந்த சத்துருக்களை எல்லாம் கடல் மூடி போகணும். கர்த்தர் என்ன செய்வார், சத்துருக்கள் எல்லாம் முறிந்தோடி போவாங்க. ஒரு வழியாய் வந்தவங்க 7 வழியாய் ஓடி போவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்கிறார். உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணுமா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் சத்துருக்களோட போராடுறோமா? இந்த சத்துருக்களை நம்ம என்ன செய்யணும், போலீஸில் கொண்டு போய் கொடுப்போம், அவங்கள கொண்டு போய் கொடுப்போம், இவங்களை எப்படி காட்டி கொடுக்கலாம் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோமா? இல்லை. அவனுடைய கிருபையினால் 1994 வருஷத்தில் வெளிநாட்டிலேருந்து 20 வருஷம் நல்ல ஒரு வேலையில் ஆண்டவர் ஐயா வச்சுருந்தார். நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நல்ல சம்பளம், நல்ல வீடு, 3 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. எங்களுக்கு குடும்பமாக எங்களுக்கு ஃபேமிலி டிக்கெட்டு, ஏர் டிக்கெட்டு, ஃப்ளைட்டு எங்கள் மஸ்கட்லேருந்து கரெக்டாக சென்னை வரைக்கும் டிக்கெட். எங்களுக்கு மாதம் 11 மாதத்துக்கு 1 மாதம் லீவு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். கை நிறைய சம்பளம், நல்ல வீடு, எல்லா வசதி, அவ்வளோ ஆசீர்வாதத்தில் இருந்த எங்களை வேலையெல்லாம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், ரிசைன் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு என்ன செய்தோம், அந்த ஊழியத்துக்கு ஆண்டுடைய சமூகத்தில் முழுமையாக வந்தோம். ஆண்டுடைய கிருபையினால் அந்த சத்துரு எங்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், படிப்படியாக அவரே எங்களை நடத்தினார். 10 வருஷம் சுவிசேஷ ஊழியம் செய்தோம். டக்குன்னு வந்த உடனே சபை வைக்கலை. 10 வருஷம் ஒரு பழைய வண்டி கார் இருந்தது, அதையும் வச்சு பெட்ரோலை போட்டு தள்ளி தள்ளி கொண்டு போய் கிராம பகுதிகளில் போய் என்ன செய்வோம், ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்து அங்கே நாங்களே காசு போட்டு ஆண்டவர் கிருபையால் அந்த ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்கள், ஏழை சபைகளில் போய் அதை சின்ன சின்ன மாட்டு வண்டியில் தான் அவங்க ஸ்டேஜ் எல்லாம் போடுவாங்க. போட்டு அங்கே ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்த்து அங்கே சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவங்கள சபைக்கு சேர்த்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு அந்த காணிக்கையும் அந்த பாஸ்டர் எங்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. அதோட ஐயா கூட கொஞ்சம் காணிக்கை கொடுத்து அவர் கையில் கொடுத்து அவங்கள பிளெஸ் பண்ணிட்டு வருவாங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். சரியான நேரம் வரும்போது எங்களை சபை வைக்க ஒழுங்கு பண்ணார். அந்த சபையை நாங்கள் கட்டும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 60 பேர் எங்களுக்கு எதிராக கையெழுத்து வைத்து இந்த இடத்துல சபை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கையெழுத்து வச்சு போலீஸ் கொடுத்தாங்க. ஆனால் அத்தனை பேரும் இன்றைக்கி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அத்தனை பேரும் நண்பர்களாக தேவன் அருமையாக எல்லோரும் இன்றைக்கி எங்கள் இடத்துல ஜெபிக்க, எல்லோரும் அவங்களுடைய குடும்ப காரியங்களில், திருமண காரியங்களுக்கு எங்களை பர்சனலாக எங்களை அழைப்பு கொடுத்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க. நம்ம போனோன்னா உட்காந்துருந்தாங்கன்னா எழும்புவாங்க. அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோ கொடுத்து அவங்களோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க நன்மை செய்கிறாங்க. தேவன் இயேசு சுவாமி மூலமாக இந்த பூமியில் நன்மை தான் செய்தார். அந்த நன்மையை தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. அவங்க அதான் சொல்லுவாங்க, இவங்க நன்மை தானே செய்கிறாங்க. அவங்க மத பிரசாரம், அவங்க யாரையும் அவங்க என்ன செய்யலை, இப்போ இது பண்ணலை, அவங்க நன்மை செய்கிறாங்க. அதனால் அவங்க இருக்கட்டும், அவங்க இப்போ அந்த தெரு முழுசும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த தெருவில் யார் யார் வீடுகளில் என்னென்ன தேவை இருக்குதோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். சில நேரம் யாரெல்லாம் எங்களுக்கு எதிர்த்தாங்களோ அவங்க எங்களுக்கு எதிர்த்து வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க எங்களுக்கு, நான் இப்போ ஊரில் அங்கே எங்கேயாவது வெளியே போனேன்னா, அம்மா நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு என்னை வழி அனுப்பி வைப்பாங்க. ஸோ சாயங்காலம் லைட் போடுறதுக்கு யாராவது நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருப்போம், லைட் போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அங்கேருந்து அந்த அம்மா ஃபோன் பண்ணுவாங்கம்மா, இன்னும் சர்ச்சில் லைட் போடலாமா அப்படிவாங்க. பாரு யார் தெரியுமா, உங்கள் எங்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்க, இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவங்க எல்லோரும் உங்கள் பக்கமாக வருவாங்க. எல்லோரும் யார் ஆனாலும் சரி, இன்றைக்கு ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, எனக்கு என் காலங்கள்லாம் உங்கள் கரத்தில் இருக்குது. நல்ல அருமையான சங்கீதம் இந்த புஸ்தகம். அந்த காரியத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது யோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசிப்போம். 14:5, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். ஸோ நம்முடைய காலங்கள், நம்முடைய வருஷங்கள், நம்முடைய நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்குது.
அதனால் நம்ம எப்பவும் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தப்பா, நான் நான் வாழணும், நான் இது பண்ணணும், நான் சம்பாத்தியம் பண்ணணும், நான் என் குடும்பத்தினர் இந்த எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு நான் தான் எல்லாம் செய்தேன், நான் தான் இது பண்ணேன்றதெல்லாம் இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த குடும்பம், நீங்கள் எனக்கு கொடுத்த வேலை, நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல எதிர்காலம், நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பூமியில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நான் நன்றி செய்ய. என் காலங்கள் இன்றைக்கி வெளியே போகிறோம், நம்ம பிள்ளைங்க வெளியே போகிறாங்க, நம்ம குடும்பத்தில் எல்லோரும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது நிச்சயம் இல்லை, இன்றைக்கி நிச்சயமே இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, பள்ளியில் ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க, எஜுகேஷனில் அந்த 8th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்டு படிக்கிற சின்ன வயசு பிள்ளைங்க ஹார்ட் ப்ராப்ளத்தில் என்ன பிரச்சனையோ அந்த ஸ்கூல்லையே மறித்து போகிறாங்க. நம்முடைய காலங்கள் நம்ம கையில் கிடையாது, கர்த்தருடைய கரத்தில். எல்லாருடைய நாட்கள் எல்லாம் அவர் குறித்து இருக்கிறாராம். இத்தனை வருஷம் இத்தனை காலங்கள் இது எல்லாமே குறிக்கு. இன்றைக்கி அந்த உணர்வோடு கூட நம்ம வாழ்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நீடித்த நாட்களை கொடுப்பார். அந்த பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பேன்றார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்கள் இன்னும் நல்ல ஆசீர்வாதமாக, நீங்கள் நல்ல சுகமாக பலனாக நல்ல சமாதானமாக இருக்கணுமா, இன்றைக்கி நமக்கு உள்ள இந்த பயம் உண்டாகட்டுமே. துன்பப்படு இது ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை மட்டும் செய்யுமே. உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகிங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, மனமாற ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க உங்களுக்கு எதிரியாக இருக்காங்களா, அவங்க மருமக அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்களா, உங்கள் மாமியார் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்களா, அவங்கள மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயமாக தேவன் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்கிறவங்க துன்பப்படுவார்களாம். தேவ பக்தின்னா என்ன அர்த்தம்? கடவுள் மேலே உள்ள ஒரு பக்தி. அது யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கடவுள் பக்தியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு பயம் இருக்கும். எதை குறித்து? பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு இருக்கும். அவங்க கண்டிப்பாக நேர்மைக்கு மாறாக நடக்கிற காரியங்களை அவங்க எதிர்ப்பு கொடுக்க தான் செய்வாங்க. அப்படி வரும்போது அவங்க என்ன செய்வாங்களாம், துன்பப்படுவாங்க. அவங்கள பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்கள என்ன செய்வாங்க, பரிகாசம் பண்ணி சிரிப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படக்கூடாது. துன்பப்படுவார்கள் மாத்திரம் இல்லை, நீதி நிமித்தம் துன்பம் வரும், சுவிசேஷத்து நிமித்தம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால இன்றைக்கு இயேசு தான் உண்மையான கடவுள், இயேசு தான் இந்த பூமியில் நமக்காக மரித்தாருன்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறதுனால மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ரொம்ப துன்பம். சுவிசேஷத்தை தானே சொல்கிறாங்க. நாளைக்கு இவங்கெல்லாம் ஜெயிலில் இவங்கெல்லாம் அந்த மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாதுன்றதுக்கு கர்த்தர் இவங்களெல்லாம் அனுப்புகிறாரு சுவிசேஷ ஊழியம் செய்ய. இவர்களை போய் அவங்க என்ன செய்கிறாங்க, மதம் மாற்ற வர்றாங்கன்னு சொல்லி அவங்கள என்ன செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போடுறாங்க. அவங்க நல்லது தான் செய்கிறாங்க நமக்கு. அதை நம்ம உணர்ந்து நம்ம ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரே என் பாருங்கள் எத்தனை குடும்பத்தில் என்னோட ஆண்டவர் நல்லா கிளியராக பேசுவார். யாராவது அப்படி ஏதாவது சொன்னாங்க, தம்பி உன்னால் அந்த பிள்ளையை உன்னால் வழி நடத்த முடியல, ஆனால் தேவன் ஆண்டவர் உன்னுடைய பிள்ளையை வழி நடத்துவார், உன் பிள்ளையை மாற்றி கொடுப்பார். உன் பிள்ளை திருடனாக இருக்கானா, பொய் பேசுகிறானா, வேறு விபச்சாரம் இருக்குதா, வேசி இருக்குதா, கஞ்சா அடிக்கிறானா, ஒரு 14 வயசு பையன் 12 வயசு பிள்ளைங்க ஸ்மோக் பண்ணி குடிச்சிட்டு கஞ்சாக்கு அடிமையாகி பெண் பிள்ளைங்க கஞ்சா அடிக்கிறாங்கங்க, பெண் பிள்ளைங்க குடிக்கிறாங்கங்க. அப்போ இதெல்லாம் மாற்றுறது பெற்றோரால் முடியாது. யார் சொன்னாலும் இதெல்லாம் இந்த ஆவிகள் போகாது. தேவன் இறங்கி சொன்னால் மட்டும்தான். இதுதான் சுவிசேஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மட்டும்தான் இவங்களை மாற்ற முடியும். ஆனால் இது நிமித்தம் நம்ம சொல்லும்போது அவங்க என்ன செய்துடுறாங்க, மனம் திரும்பி சிலர்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல நாங்கள் செய்திக்கு பகிர்ந்து அவங்க ஊழியக்காரருடைய செய்தி போயிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் அங்கே பயங்கர கூட்டம், அதில் ஒருத்தர் நல்லா ஃபுல்லோடு தண்ணி போட்டு வந்திருக்கிறாரு. தண்ணி போட்டு குடிச்சிட்டு ஆனால் காதில் போகிறது ஏறுது அவருக்கு, காதில் அங்கே செய்தி போகிறது. அவரும் உட்காந்துருக்க என்ன தான் சொல்கிறாங்க கேட்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே என்ன நடந்தது, அவன் பெரிய தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் போய் அந்த நிலையில இருந்து அவன் போய் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்கிறான், ஐயா இந்த செய்தி எனக்கு நல்லா பிரயோஜனமாக இருந்தது, எனக்கு இப்போவே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு. நம்ம எல்லாம் எல்லாருப்படி மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க, என்னடா இவன் ஃபுல் லோடில் இருக்கான், ஆனால் இவன் தண்ணி கேட்க ஞானஸ்நானம் எடுக்க போகிறான்ன்ற, கிறிஸ்தவனை மாறணுன்ற. யார் சொன்னால், அவனுக்கு யாராவது சொன்னாங்களா நீ ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும்னு சொல்கிறாங்க. நீ இந்த குடியிலேருந்து வெளியில் வா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ இதை ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை அவன் என்ன செய்கிறான், கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து தான் சரி தவறுன்றது நல்லா தெரியுது. அதை ஒப்பு கொடுக்கறதுக்கு அவருக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் ஒருவரால் தான் முடியும். அப்போ அவன் ஒப்பு கொடுத்துட்டு வரும்போது உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னார், இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் குடிக்கவே இல்லைங்க. இதுதாங்க
இது மதம் மாற்றுறது இல்லை, இது மனம் மாற்றுறது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவங்களை விட முடியாத பாவம் இருக்குதோ அதெல்லாம் மாற்றி கொடுக்க வல்லமை இது. இந்த வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனே, என் காலங்கள்லாம் உங்கள் கரத்தில்ப்பா. அது 50 வயசில் மறிக்கிறோமோ, 20 வயசில் மறிக்கிறோமோ, 100 வயசில் மறிக்கிறோமோ, 90 வயசில் மறிக்கிறோமோ, 70 வயசில் மறிக்கிறோமோ, ஆனால் தேவன் நமக்கு ஒரு குறிக்கப்பட்ட வயசு கொடுத்து 70 வயது பலத்தின் மீதினால 80. அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கு இடையில போகிறவங்களும் போகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. இப்போ இன்றைக்கு ஒரு பூர்ண வயது, ஆண்டவரே என்னை 70 வயது பலத்தின் மீதினால 80 வயது ஆசீர்வதிங்க பாயங்களே. என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நான் அப்படி தான் ஒரு நாள் காலையிலேயே எழும்பி ஜெபம் பண்ணப்பா. என் பிள்ளைங்கள்லாம் தூர இடங்களில் இருக்காங்க. எங்கள் ஐயா இறந்தாங்க, அவங்க நல்ல பூர்ண வயசு தான், ஆனால் இன்னும் 10 வருஷம் நல்லா ஊழியம் செய்வாங்க. ஆனாலும் அவங்க காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இனி உள்ள எஞ்சிய நாட்களில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் உமக்கு பிரியமான பிள்ளைங்களாக இருந்து ஆண்டவரே இந்த உணர்வோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு 2:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்புவார். என்ன 2:30 மணிக்கு எழும்பி ஜெபிக்க வைப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உங்கள் காலங்கள் யார் கையில் இருக்கின்றது ஒரு உணர்வு நமக்கு இருக்குமானால் இன்றைக்கு நிச்சயமாக உங்கள் சத்துருக்கள் மேலே, உங்களை துன்பப்படுத்துவர்கள் மேலே தேவன் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயம் கொடுப்பார். நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுப்பார். உங்களை இன்னும் மென்மேலும் அவர் பெருகச் செய்வார். கண்களை மூடிக்கொள்வோமா? பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. என் காலங்கள் ஆண்டவரே உங்கள் கரத்தில், என் ஆயுசு நாட்களெல்லாம் உங்கள் கரத்தில். பாதி நாட்கள் போயிச்சப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன செய்யணும்? சமாதானமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும், நான் உமக்கு பிரியமாக வாழணும். ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் நான் உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்கக்கூடாது. என்னை நீங்கள் பலப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நல்ல கிருபை நிறைந்த அருமையான வேளையிலே ஆமாண்டவர் இந்த சத்தத்தை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் கொடுக்கறதற்காக நன்றி அப்பா. எந்தெந்த காரியத்திலே இந்த பிள்ளைகள் சத்துருவினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, துன்பப்படுறாங்களோ, அவைகளிலிருந்து என் தேவன் இவர்களுக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவங்க துன்பப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். சுவிசேஷத்தை நிமித்தம் துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றில் இருந்தோம் நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், நீதிமானுடைய சந்ததி இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவார்கள். ஆமாண்டவரே, 6 இக்கட்டு 7வது பொல்லாப்புகளை தொடாது என்று சொல்லி யோபு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆமாண்ட யோபு பக்தனை பூரண ஆயுசுள்ள மகனாய் நீர் ஆசீர்வதித்ததை போல, ஆமாண்ட யாக்கோபை நீர் ஆசீர்வதித்ததை போல, தாவீதை நீர் ஆசீர்வதித்ததை போல பூரண ஆயுசுள்ளவர்களாய் எங்கள் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஆமாண்டரே, எங்கள் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் எப்பொழுது நினைவு கூர்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தரலும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி தரலும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.